வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 86வது பாடல். மனத்தின் பங்கெனத் தங்கு ஐம்புலத்தென்றன் குணத்து அஞ்சு இந்திரிய தம்பந்தனை சிந்தும்படி காலன் மலர்செங்கண் கணப்பொங்கும் திறத்தின் தண்டெடுத்து அண்டங்கிடித்தின்றிங்குற தங்கும் பலவோரும் கென்று தின்கண் கணக்கென்றென்று இளைத்தன் புங்கெடுத்து அங்கம் கழிவா முன் இசைக்குன் செந்தமிழ் கொண்டு அங்கிரங்கும் புண்டொழிற்பங்கம் கெட துன்பம் கழித்தின்பந் தருவாயே முருகப்பெருமானே என்கிறார். அதாவது நம்முடைய மனம் படியே செல்வதற்கு உண்டான வேறு வேறு வாயிலாக தங்கியுள்ள இந்த 5 புலன்களிலும் தொடர்பு கொண்டுள்ள என்னுடைய குணமும் இந்த 5 இந்திரியங்களை கட்டியுள்ள தூணாகி இருக்கின்ற என்னுடைய இந்த உடலும் சிதறிப்போகும்படியாக யமத்தூதனாகிய அந்த காலன் மலர் போன்ற அவனுடைய கண்களில் நெருப்பு பொறி எழ வலிமையோடு தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆகாயத்தையே கிழித்து கொண்டு இன்று இங்கே வர அந்த நேரம் காலன் நம்மை வந்து அழைப்பார் அல்லவா, அந்த நேரத்தை நம் கண்முன்னாடி இவரை விட வேறு யாராலும் இப்படி காட்சிப்படுத்தியிருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? குடும்பத்தில் தங்கியுள்ள சுற்றத்தார் பலரும் இது எனக்கென்று அது உனக்கென்று, இந்த இனத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இன்னின்ன கணக்கென்று, அதாவது அந்த சொத்துக்களை எல்லாம் பிரித்து அப்படியே கூறி இழைத்து அன்பை கெடுத்து என்னுடைய உடலானது அழியும் முன்பு முருகப்பெருமானே, அதோடு மட்டுமா புகழ்வாய்ந்த செந்தமிழ் மொழிகளை கொண்டு யாரிடமெல்லாம் பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளாளர்பால் சென்று யாசிக்கும் இத்தொழிலின் கேவலம் நீங்க துன்பத்தை தொலைத்து இன்பத்தை தந்து அருள் புரிவாயாக என்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக கணைக்குந்தன் கடற்சங்கம் கரத்தின் கண் தரித்து எங்கும் களக்கண் சிந்திட கண் துஞ்சிடுமாளும் கதித்த வன் பங்கயத்தன் பண்பனை துங்குன்றிட சந்தங் களி குஞ்சும் பூக்கும் செம்பொருளிவாய் முருகப்பெருமானே, நீங்கள் யார்? எப்படிப்பட்டவர்? ஒளி செய்யும் குளிர்ந்த கடலில் பிறந்த பாஞ்சசன்னியம் என்ற வெண்சங்கை தனது திருக்கரத்திலே ஏந்தி உலகமெங்கும் உள்ள ஆன்மாக்களின் துயரம் நீங்கும் பொருட்டு அரிதுயலில் புரிகின்ற, அதாவது அரிதுயல் புய்கின்ற நம் திருமாலும் அந்த திருமாலின் உந்திக் கமலத்தில் தோன்றி ஒளி வீசும் பிரமனும் அவருடைய பெருமையாவும் குறைவுபடும்படி சந்த பாடலை கேட்டு உள்ளம் மகிழும் சிவபெருமானுக்கும் செம்மை பொருளான பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவனே எங்கள் கந்தக் கடவுளே, தினைக்குன்ற தனிற்றங்கும் சிறு பொன் குங்கும கும்பம் திருச்செம்பொன் புயத்தென்று புனைவோனே. தினைப்பயிர் விளையும் மலையாகிய அந்த வள்ளி மலையில் வசிக்கும் இளம்பெண் வள்ளியின் குங்குமம் பூசியுள்ள மார்பினை அழகிய செம்பொன் போன்ற தோள்களால் தழுபுபவனே எங்கள் முருகப்பெருமானே, செழிக்குங் குண்டகழ் சங்கம் கொழிக்குன் சந்தன திம்பை பொடிற்றான் செந்தெளிற்றங்கு பெருமாளே. செழிப்புள்ள ஆழ்ந்த கடற்சங்குகளை ஏராளமாக கொழிக்கும் சந்தன மரங்களை உடைய பசுசோலைகளால் மிகவும் குளிர்ச்சியை கொண்டதுமான திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.